இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ள இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு இப்போது ஒரு புதிய தலைவலி ஆரம்பித்திருக்கிறது. கடந்த சில வாரங்களாக இஸ்ரேலில் அமலில் இருந்த அவசர நிலை தற்பொழுது ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் முடக்கி வைக்கப்பட்டிருந்த நெதன்யாகுவின் ஊழல் வழக்குகள் மீண்டும் விசாரணைக்கு வருகின்றன. வரும் ஞாயிற்றுக்கிழமை அவர் நீதிமன்ற கூண்டில் ஏற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. லஞ்சம், மோசடி மற்றும் நம்பிக்கை துரோகம் என பல கடுமையான குற்றச்சாட்டுகளை நெதன்யாகு எதிர்கொண்டு வருகிறார். இஸ்ரேல் வரலாற்றிலேயே பதவியில் இருக்கும்போது கிரிமினல் வழக்குகளை சந்திக்கும் முதல் பிரதமர் இவர்தான். இதுவரை காசா, லெபனான் மற்றும் ஈரானுடனான போர்களை காரணம் காட்டியே இந்த விசாரணைகள் தள்ளி போடப்பட்டன. ஆனால் இப்போது போர் மேகங்கள் விலகியுள்ள இந்த நிலையில் சட்டம் தன் கடமையை செய்ய தொடங்கியிருக்கிறது. நெதன்யாகுவுக்கு ஆதரவாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் களமிறங்கியுள்ளார். நெதன்யாகுவுக்கு பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் என்று இஸ்ரேல் ஜனாதிபதி ஐசக் ஹெர்சாக்கிடம் ட்ரம்ப் கோரிக்கை வைத்துள்ளார். ஆனால் வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போது மன்னிப்பு வழங்குவது இஸ்ரேல் சட்டப்படி மிகவும் கடினமான ஒன்று. இதற்கிடையில் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி நெதன்யாகுவை கடுமையாக சாடியுள்ளார். பிராந்தியத்தில் போர் நிறுத்தப்படுவது நெதன்யாகு சிறைக்கு செல்வதை விரைவுபடுத்தும் என்று அவர் கிண்டலடித்துள்ளார். மேலும் நெதன்யாகுவின் ராஜதந்திரங்களுக்கு அமெரிக்கா துணை போவது முட்டாள்தனம் என்றும் இது அமெரிக்க பொருளாதாரத்தையே பாதிக்கும் என்றும் எச்சரித்துள்ளார். வரும் அக்டோபர் மாதம் இஸ்ரேலில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த ஊழல் வழக்கு நெதன்யாகுவின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் காரணியாக மாறியுள்ளது. ஒருபுறம் உலக நாடுகளின் அழுத்தம், மறுபுறம் நீதிமன்ற விசாரணை என நெதன்யாகு இப்போது ஒரு இக்கட்டான சூழலில் சிக்கியிருக்கிறார். உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர்